கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் சீர்காழி இடையே புத்தூர் பழையாறு சாலையில் அமைந்திருக்கும் திரு மயிலாடி திருத்தலத்தை இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கின்றோம். சிவபெருமானும் பார்வதியும் உறையும் தலமாக இருந்தாலும் முருகனே இங்கே கொண்டாடும் தெய்வமாக அருள்பாலிக்கின்றான். வடதிசை நோக்கி தவம் செய்யும் கோலத்தில் இருக்கும் அற்புத முருகப்பெருமானை இந்த ஆலயத்தில் நாம் காண இருக்கின்றோம். கோடி கும்ப தரிசனம் கோடி புண்ணியம் என்று கோபுர தரிசனத்தை கண்ட நாம் இப்பொழுது ரிஷபாரூடராக இறைவனையும் அவன் சிவ குடும்பத்தையும் காணும் பேரினை பெற்றோம். இந்த ஆலயத்தில் இறைவியானவள் வந்து மயில் உருவம் பெற்று ஆடியதால் இந்த தலத்திற்கு திருமயிலாடி என்ற நாமம் கிட்டியது. குமரக் கடவுளால் உருவாக்கப்பட்ட தீர்த்தத்தை புஷ்பகாரண்ய தீர்த்தம் என்று நாம் வழங்குகின்றோம். சிங்களத் தீவில் பத்மாசுரன் எனும் அசுரன் ஆட்சி புரிந்து வந்தானாம். அவன் தேவர்களை விரோதித்து துன்புறுத்தி வந்தான். தேவர்களின் சேனாபதியான முருகப்பெருமான் படை நடத்திச் சென்று சூரனை எதிர்த்தான். சூரனோ பகையை வஞ்சனையால் வீழ்த்தக் கருதி அபிசார வேள்வி செய்து யாக குண்டத்திலிருந்து சுரதேவதையை வழிபட செய்து தேவர்களுக்கு வெப்பு நோயை வரவழைத்து வாட்டினான். இது கண்ட குமரக் கடவுள் திருமயிலாடி வந்து வேலாயுதத்தால் தடாகம் ஒன்றை உருவாக்கி அதில் கங்கை நீரை வரவழைத்து அதில் நீராடி சுந்தரேஸ்வர பெருமானை வடதிசை நோக்கி தவம் செய்தார். இரட்டை விநாயகர் மிகவும் விசேஷமானவர். ஆலயத்தின் எதிரே தீர்த்தக்கரையில் சுந்தர விநாயகராக வேழமுகன் இருக்கின்றார். இந்த விநாயகர்தான் சைவ சித்தாந்தத்தின் செம்பொருளை உலகில் நிலைநிறுத்தும் முயற்சியை மேற்கொண்ட நீதீசன் என்பவனுக்கு அருள் புரிந்தவர். இப்படி பிள்ளையார் பெருமையும் இந்த திருக்கோயிலுக்கு உண்டு. பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி, வைஷ்ணவி என்று சப்த மாதாக்களை இந்த திருக்கோயிலில் நாம் தரிசனம் செய்கின்றோம். சப்த மாதாக்களின் வழிபாடு என்பது மிகவும் தொன்மையான வழிபாடு. அதிலும் வாராகி வழிபாடு என்பது இப்பொழுது மிகவும் பிரபலமடைந்து நம்முடைய பகை, தீய சக்திகள் என்று அனைத்தையும் களையும் வரப்பிரசாதியாக அன்னையானவள் அருள்பாலிக்கின்றாள். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதியான லிங்கோத்பவரை தரிசித்த நாம் இப்பொழுது படைக்கும் கடவுளாம் நான்முகனை வாணியின் நாயகனையும் கண்டோம். வாணியின் நாயகனாம் பிரம்மதேவன் முருகப்பெருமானால் தன்னுடைய ஆணவத்தை நீக்கினார். துர்கா தேவியானவள் மகிஷனின் தலைமீது நின்று துன்பத்தை போக்குகின்றாள். இந்த திருவடி கீழே இருக்கும் மகிஷனின் தலையானது நம்முடைய அறியாமை, பொறாமை, ஆணவம் போன்ற மலங்களை குறிக்கின்றன. அந்த மலங்களை நீக்கி இறைவியை நம் தலைமீது நிறுத்திவிட்டால் நாமும் சுகபோக வாழ்வினை பெறலாம். தல விருட்சமாம் வன்னி மரத்தை காணுகின்றோம். நம்முடைய முன்னோர்கள் மரம், இயற்கை இவற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்து ஆலயத்திற்கு ஒரு மரம் என்று அழகாக பராமரித்து வந்தார்கள். கஜலட்சுமியானவளின் அருளும் இந்த தலத்திற்கு வந்தால் கிட்டும். இறைவனும் இறைவியும் ஒருமுறை கைலாயத்தில் விளையாட்டாக பேசிக்கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் யார் தங்களில் மிகவும் அழகானவர்கள் என்ற ஒரு விவாதம் வந்தது. அம்பிகை தான் அழகு என்று சொல்ல, சிவபெருமான் தான் அழகு என்று உரைக்க, இந்த விவாதமானது முற்றிப்போக இறைவன் அந்த இடத்தை விட்டு மறைந்தாராம். இறைவனை காணாது அம்பிகையானவள் ஒவ்வொரு இடமாக தேட இந்த தலத்தில் அழகாக சுந்தரனாக சுந்தரேசன் என்ற நாமம் கொண்டு அருள்பாலித்தார். பிருகன்னாயகி என்று போற்றப்படும் அம்பிகையானவள் இறைவனின் அழகில் மயங்கி தான் மயிலுருவம் கொண்டு எழில் நடனம் புரிந்தாளாம். அதனால் இந்த தலத்திற்கு
திருமயிலாடி என்ற நாமம் வந்தது. திருமயிலாப்பூர், திருமயிலாடுதுறை, திருமயிலாடி போன்ற தலங்களில் அம்பிகையானவள் மயில் உருவம் கொண்டு இறைவனை பூஜித்தது மிகவும் விசேஷத்திற்கு உரியது. பெரிய நாயகியிடம் பெரிய வரத்தை பெற்ற நாம் இப்பொழுது சுந்தரேச இறைவனை காண இருக்கின்றோம். பெரிய நாயகி உடனாய சுந்தரேச பெருமானை வணங்கினால் நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கும்? தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே என்று அபய வரத கரம் கொண்டு நம்மை ரட்சிக்கும் அம்பிகையின் தீபாராதனையை கண்டு மெய்சிலிர்த்தோம். நந்தி பகவானை தரிசித்து நிறைவாக சுந்தரேச பெருமானையும் நாம் காண இருக்கின்றோம். சுந்தரம் என்றால் அழகு. சுந்தரேசரை வணங்கினால் நம்முடைய வாழ்க்கையும் அழகு பெறும். மதுரையில் எப்படி சுந்தரேசர் என்ற நாமம் கொண்டு அருள்பாலிக்கின்றாரோ அதுபோல இந்த ஆலயத்திலும் அழகு நாதராக இறைவன் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு நமக்கு அருளை வழங்குகின்றார். பல தலங்களிலும் முருகப்பெருமான் சிவபூஜை செய்த வண்ணமாக இருக்கின்றார். திருச்செந்தூரிலும் சிவபூஜை செய்த கோலத்திலேயே அருள்பாலிக்கின்றார். அதுபோல இந்த தலத்தில் வடதிசை நோக்கி தவம் புரியும் இறைவனுக்காக சுந்தரேசர் மனம் இறங்கி சீதளாதேவி என்ற அற்புத கன்னிகையை குமரக் கடவுளுக்கு அளித்தாராம். சீதளாதேவியை கொண்டு சிங்களத்தில் சுரதேவதையால் மயங்கிய தேவர்களின் சோர்வினை நீக்கச் செய்த முருகப்பெருமான் அந்த அசுரனை சம்ஹாரம் செய்து தேவர்களை ரட்சித்தானாம். வடக்கு நோக்கிய முருகனை தெற்கு முகமாக நின்று வணங்கினால் வாழ்க்கையில் இருக்கும் பெரும் பாவம் அகலும், தீவினை மாளும். ஆடும் மயிலாய் உருவெடுத்த அம்பிகைக்கு அருள் புரிந்த சுந்தரேசர் தனது குழந்தையாம் முருகனுக்கும் வரமளித்தார். அவர்கள் மட்டும் அல்லாமல் இந்திரன், வால்மீகி, கண்வமுனிவர் போன்ற பல அருளாளர்களுக்கும் நன்மை செய்த திருமேனியை நாம் தரிசனம் செய்கின்றோம். உருவ அருவ அருவுருவ வழிகளில் நாம் சிவபெருமானை தஞ்சம் அடையலாம். அருவுருவ திருமேனியாக இருக்கும் இந்த சுந்தரேசரின் அருளை பெற்று சோதியே சுடரே சூழொளி விளக்கே என்று மாணிக்கவாசகரின் திருவாசகத்தின்படி அவரை போற்றி துதித்து முருகப்பெருமானை தரிசனம் செய்ய இருக்கின்றோம். மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி என்று அந்த விமானத்தில் இருக்கும் அழகான முருகப்பெருமானின் சுதை சிற்பங்களை ரசித்த நாம் இப்பொழுது தவக்கோலத்தில் காட்சியளிக்கும் தமிழ்க் கடவுளை காணுகின்றோம். சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டர் புதவும் செங்கதி மேலும் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட. சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டர் புதவும் செங்கதி மேலும் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட. மைய நடனம் செய்யும்
விகண பவசரரரரரரர விகண பவசரி ரி 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 விண பவசரகண வீரா நமோ நம நிபவ சரகண நிர நிர நிரண ரகண பவசரரரரரர விகண பவசரி ரி 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 விண பவசரகண வீரா நமோ நம நிபவ சரகண நிர நிர நிரண அசரகண வருக வருக அசுர துடி கெடுத்த ஐயா வருக என்னை ஆளும் இளையோன் கையில் பன்னிரண்டாயுதம் பாசாங்குஷம் பரந்த விழிகள் பன்னிரண்டிலங்க விரைந்தென்னை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சௌவும் உயிரொளி சௌவும் உயிரையும் கிளியும் கிளியும் சௌவும் கிளரொளியையும் வடதிசை நோக்கி தவம் புரிந்தாலும் முருகனானவன் வள்ளலல்லவா, நம்மை 8 திசையிலும் காப்பாற்றும் ஆற்றலுடையவன். அபிஷேகம் முடிந்து வேலுண்டு வினையில்லை என்று ஜெயக்கொடியோடு நமக்காக காட்சி தருகின்றான். வடதிசை தன்னில் ஈசன் மகனருள் திருவேல் காக்க, விடையுடை ஈசன் திக்கில் வேதபோதகன் வேல் காக்க, நடக்கையில் இருக்கும் ஞான்றும் நவில்கையில் நிமிர்கையில் கீழ் கிடக்கையில் தூங்கு ஞான்றும் திரிதுளைத் துளவேல் காக்க என்று அருளாளர்கள் வழியில் முருகப்பெருமானை தஞ்சம் அடைவோம். கிரியா சக்தியென இருக்கும் தெய்வானை வழியில் நின்று கிரியையாலும் நாம் முருகப்பெருமானை அடையலாம். அல்லது வள்ளி பிராட்டியைப் போல இச்சை கொண்டு, அதாவது முருகப்பெருமான் மீது தீராத அன்பு கொண்டும் அவனை அடையலாம். அவனை அடைந்தால் ஆழ்ந்து அகன்ற நுண்ணிய வேலானது நம்மை என்றென்றும் காப்பாற்றும். தீப மங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, தேவ குஞ்சரி பாகா நமோ நம, அருள் தாரா என்று ஆறுமுகக் கடவுளை சுப்பிரமணியனை தமிழ் கடவுளை போற்றி இந்த பூவுலகில் வாழ்வாங்கு வாழ்வோம். இனமெனத் தொண்டரோடும் இணங்கிடும் செட்டி காக்க, தனிமையில் கூட்டம் தன்னில் சரவண பவனார் காக்க, நனி அனுபூதி சொன்ன நாதர்கோன் காக்க, இத்தை கனிவோடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்தே. திருமயிலாடி முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.